ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கத்திரிக்காய் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எடுத்துருக்க கத்திரிக்காய் பச்சை கத்திரிக்காய். அதுக்காக நம்ம ஜஸ்ட் ஒரு மசாலா ரெடி பண்ணுறோம். மல்லி, ஜீரகம், கடுகு, கொஞ்சோண்டு வெந்தயம் இதை போட்டுட்டு நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். ஃப்ரை பண்ணி எடுத்து நல்லா பொடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் சட்டியில் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதில் கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை இருந்துச்சுன்னா நீங்கள் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஓகே. அப்புறம் நம்ம பூண்டு ஒரு 5 பல்லு பூண்டை எடுத்து நார்மலாக தட்டி எடுத்து வச்சுக்கோங்க, உரல் இருந்துச்சுன்னா. அதுக்கப்புறம் இது கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச அந்த கத்திரிக்காவை இதில் போட்டுட்டு அதோட கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ப்ளஸ் உப்பு போட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணுங்கள். இதை மூடி வைக்க தேவையில்லை. மூடி வச்சிங்கன்னா இது டேஸ்ட்டு அப்படியே சுருங்கி ஒரு மாதிரி ஆயிரும். மூடியே வைக்க தேவையில்லை. சிம்மில் வச்சே நீங்கள் பண்ணால் போதும். இப்படி மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நேரம் ஆகி வெந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணால் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு பிட்டு. இதில் உரப்பு ரொம்ப தேவை கிடையாது. அதனால் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டால் போதும். அதை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ப்ளஸ் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த பொடியை போட்டுருங்க. இது நிறைய நியூட்ரிஷன் இருக்குது. இப்போ கத்திரிக்காய் கேன்சர் செல்களை தடுக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கேன்சர் செல்களை தடுக்கக்கூடிய ஒரு இதுன்றனால நல்ல ஹெல்த் நியூட்ரிஷன் நிறைஞ்ச ஒரு இது தான் கத்திரிக்காய். நிறைய பேர் அரிக்கும், சைடு எஃபெக்ட் இருக்கும்னு சாப்பிட்றது கிடையாது. பட் அக்கேஷனாக வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கிறது தப்பு கிடையாது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.